ஏன்னா இங்க இருக்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தை பேசுகிறேன், அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு, வார்த்தையுடைய கண்டிப்பு, வார்த்தையுடைய உணர்த்தல், வார்த்தையுடைய டெலிவிஷன் எல்லாம் ஆவியானவர் ஒரு சிந்தையில பேசுவார். நீ எதை முன்னுக்கு வச்சிருக்கிற? ஹல்லேலூயா. நீ எதை முன்னுக்கு வைக்கிற? வசனம் சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அப்பொழுது யாவும் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை முன்ன வைங்க, தேவனோட வார்த்தை முன்ன வைங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவ ஆவியானவரோட வார்த்தை வெளிப்படுகிறதுக்கு செவிகளை ஒப்பு கொடுங்க. வசனம் சொல்லுது, முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்க, அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். நீங்கள நானும் விடுதலை ஆக்குறது, நம்மளை விடுதலை ஆக்குறது. நீங்க நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களோட விடுதலை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய திருப்தி, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை யார் கையில இருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் கையில் வைத்திருக்கிறார். நீ கர்த்தரை தேடும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுடைய வழியில நடக்கும்போது, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதனால வசனம் சொல்லுது, உன்னை வாழாக்காதபடி. என்னவா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாழே வேணும் பாஸ்டர்? மீன் மீறி பாஸ்டர், எனக்கு மீன் கறியில மீன் வாழ தான் பிடிக்கும். வசனம் சொல்லுது, உன்னை சிலருக்கு புரியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெபத்துல பண்ணி பாருங்க, ஜெபம் செஞ்சு பாருங்க, இந்த வசனத்துல அறிக்கை செஞ்சு பாருங்க. ஆவியானவர் பயங்கரமா கிரியை செய்வார், பயங்கரமா நம்மளுக்கு அற்புதம் செய்வார், பயங்கரமா நம்மளுக்கு நடத்துவார். வசனங்களை அறிக்கை செய்யுங்க, ஆவியானவர் கீழ்ப்படி, ஆவியானவர் சரி தருவார், ஆவியானவர் உடனடியா நம்மளுக்கு பதில் தருவார். இன்னைக்கு ஜாதி புக்கானா ஒரு கால்ல 5 சைஸும் ஒரு கால்ல 10 சைஸும் போட்டு நடந்து போகுதுங்க. பெக் பெக் இத்தமே அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஜோம் பண்ற பஸ், ஆனா வசனம் தெரியல. எங்களுடைய பழைய கதை ஆன்லைன் பிரே. பாஸ்டர் எப்பயுமே வெள்ளிக்கிழமை ஆன்லைன் பிரே. நம்ம ஆன்லைன் பிரேல அங்க 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணிக்கு தான் முடியும், வாரம். அப்போ ஒரு எஸ்எஸ்எம் பாஸ்டருக்கு கூட நாங்கெல்லாம் குரூப்ல ஜோமன், அந்த எஸ்எஸ்எம் பாஸ்டரே கொஞ்சம் நல்ல டயர்ட் போல, அவரு ஒளியெல்லாம் செஞ்சுட்டு வந்து ஜோமன்றார். வெளியே காலம் ஒரு 3:30 மணிக்கு பாஸ்டர் ஒரு ஜெபம் கொடுத்துறாரு. ஆண்டவரே, இதுக்காக ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர், ஆண்டவரே நீர் பராக்கிரமமானவர், அற்புதமானவர், இயேசுவின் நாமத்தால இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்றார். உங்களுக்கு புரியல? எங்க பாஸ்டர் சீனியர் அப்படியே இன்டர், என்னடா ஜெபம் பண்ற, யாரடா சபிக்கிற? நான் டயர்ட்ல ஜெபம் பண்ணிட்டேன். நீ செய்கிற ஜெபம் நல்லா கவனமா கேளுங்க. ஏன் தெரியுமா கேட்கப்படல? நீங்க செய்யற ஜெபம் பாஸ்டர் அவிசுவாசமா பேசுறீங்க, இல்ல உன்னை மாத்துறதுக்காக பேசுறேன். You must tukar, you punya prayer, you punya quality, you punya prayer, apa benda you kena cari, apa masalah sama prayer. Pasal apa? You satu orang cakap, you satu orang dengar, you satu orang balik. Mana balik? Tuhan balik. Jawab. You bobal, dia kena sebelah awak. Oh, ya kah? Okey. சிலது என்ன ஜோமன் அதுக்கே தெரியாது. என்ன ஜோமன்? நீங்க ஜோமன் சொன்னீங்க, ஜோமன் 10 நிமிஷம் அது என்ன கேக்குறீங்க? என்ன ஜோமன்? இப்ப கூப்பிட்டு கேட்டேன் நியூ இயர்ல, நீ என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணனா, போன வருஷத்துல சொன்னது இந்த வருஷத்துல சொல்லு, மறந்து போச்சு அது என்ன ஜெபிச்சிச்சு. இன்னைக்கு ஆவியானவர், நல்லா கவனமா கேளுங்க, ஆவியானவர் நமக்கு முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் வசனம் சொல்லுது பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தில் அச்சாரமாய் இருக்கிறார்.
நீ ஃபெயிலியரா, நீ தோத்து போனவனா, நீ பலவீனப்பட்டவனா, நீ அவமானப்பட்டவனா வாழ்ற விடுகிற தேவன் இல்ல. தேவன் கருத்துல நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா எங்க நீ விழுந்தியோ, வசனம் சொல்லுது, உன் தலையை கர்த்தர் அங்க நிமிர செய்வார். நீ எங்க அவமானப்பட்டு அங்க தேவன் உயர்த்துவார். இதுக்கு ஒரே அடையாளம் வேதத்துல நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும்னா வேற யாருமே இல்ல. என்ன பாருங்க, அல்லேலூயா. என்ன பாருங்க, எத்தனை மாடியிலாம் உண்டு இருக்கிறார். அதுக்கு யோசிச்சு பார்க்காதீங்க. பாஸ்டர் 70 மாடியில் அந்த மாடியே சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்ல நிறைய காரியம் விழுந்த போது கர்த்தரை தேடி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது ஆவியானவர் புதிய வேலையை தந்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நான் அல்ல, பவுல் சொல்றாருல, நான் அல்ல, என்னில் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகிமையை நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவார். எத்தனை பேரு, எத்தனை குடும்பத்துல இருக்க சூழ்நிலையில குடும்பம் சேராது, குடும்பம் நன்மையா இருக்காது, குடும்பம் இணையாது, குடும்பத்துல சமாதானம் வராது. எத்தனை பேரு எவ்வளவு தீர்மானங்களை இந்த சபையில சொல்லியும் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ தேவன்கிட்ட நன்மையாய் கேட்டீனா கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்து கொடுப்பார். ஹalleluya. நம் தேவனுக்கு நன்மையா செய்ய தெரியும். ஹalleluya. நம்மளுக்கு தான் தீமை, ஆனா தேவனுக்கு ஒரு நாள் தீமை தெரியாது. அவர் நன்மையா செய்வார். எனக்கு சில நேரத்துல கோபம், ஆத்திரம், ஆவேசம், ஆண்டவரே எப்படி சாட்டையத்துக்கு போடுங்க ஆண்டவரே. அப்புறம் நானே யோசிப்பேன், இந்த மாதிரி போடணும்னா என்ன எத்தனை வாட்டி போட்டுருக்கணும். இன்னைக்கு நிறைய நாக்கு இருக்குல்ல, லீடாவா லீடா. அன்னைக்கு சாராவை போயிட்டு கப்பலா பத்தி சத்துவம் அப்புறம் மண்டை அவளை கப்பலா அப்படின்னா, ஓ கிளாப்பா, ரொம்ப உங்க கூட எல்லாம் முடி செஞ்சு மாறிடுச்சு. எனக்கு கப்பலா நீட்டான். கப்பலாவா ஜேபிக்கு புதுசுல வராம பேரா எத்தனை பேர் அட்டாசிங்க வராம பேராசிங்க அத்துடுவாதிகா பாலினா நத்து நீ பேராக்கா அரே மார்த்தா ஜேபிக்கு புதுசுல எங்க மாமா சொன்னாரு, போய் நான் எங்க பாசையில கொக்கோயின்வாங்க, இங்க குயி, இங்க குயி எங்க ஊர்ல கொக்கோயின்வாங்க. நான் போய் அந்த இதுல வாங்க கொக்கோய் மகேஷ் போறீங்க அப்படிங்க. எல்லாம் அந்த கடையில் உள்ள எல்லாம் ஒரு ஆச்சரியம், அற்புதம், அதிசயம் இவனால் நடந்ததுன்னு எல்லாம் என்ன பாக்குதுங்க. போறீங்க கொக்கோய். அதனால இப்பெல்லாம் நான் எது சொல்றேன்னா முதல்ல என் மனைவி சொல்றது, நீ சொல்லு நான் பாக்குறேன், கத்துப்போம் அடுத்த வாட்டி. எல்லாரும் நினைக்கிறாங்க சூப்பர் இல்ல, சின்னதான் நம்மளும் யாரும் கத்துக்கணும். கேட்டேன், ஓகேயா சரி, எப்படிதான் ஜோம் பண்ணணுமா, இப்படிதான் சரி. ஏன்னா எவன் ஒருத்தன் தேவ சமூகத்தில் தாழ்த்துக்கிறான், என்னம்மா ஓகேவா ஒண்ணு ஆசிரியரோட மகளே, நீ தாழ்த்தினாதான் தேவன் உயர்த்துவார். சிலது தாழ்த்தாது, அதனாலதான் நீ இப்படி இருக்க அப்படியேதான் இருப்ப. பாசர் கை வச்சா முடியாது இருக்காது, மேஜிக் இல்ல ஆகாது, நடக்காது பாப்பா. அப்படியே தேவன் சத்தமே போட மாட்டார். நீ தாழ்மையா இருந்து பாரு. ஏன் தெரியுங்களா? நான் விசுவாசம் சொல்றேன், என்னை காக்கும்படி தேவன் தன் தூதர்களை கட்டளையிட்டதுக்கு காரணம் என்னன்னா, நான் இன்ன வரைக்கும் வாய் மூடிக்கிறேன், இன்ன வரைக்கும் பொறுமையா இருக்கேன். என்னை அழைச்ச ஆண்டவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், என் கூட இருக்கிற ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை வழி நடத்துகிற ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன அபிஷேகம் பண்ண ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும்.
சாதாரண தேவன் இல்லையா. நீ குப்பை போடுறதுல சம்பா போடுற மாதிரி நீ உன் வாயில எல்லாம் கொட்டிடாத. அதான் சொன்ன, நாக்கு ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த நாக்கு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் கொட்டுறதுக்கு அந்த நாக்க கொடுத்தாரு. இந்த சபையில கூட கூட சொன்னேன், எத்தனை பேர் நாக்கு ஹாஸ்பிட்டல்ல போட்டா மாட்டேன் பார்த்து இத்தனை வாட்டி பாட சொன்ன பாண்டிய நீ எழுதி காட்டுது. நான் பாடணும், இந்த பாட்டு எனக்கு பாடணும். அன்னைக்கு ஒரு சாவு போயிட்டேன், எங்க அம்மா இறந்துட்டாங்க பஸ். எங்க அம்மாக்கு இந்த பாட்டு பாடு ரொம்ப பிடிக்கும், நீங்க பாடுனா இந்த பாட்டை பாடுறீங்க. அப்ப நான் பாடுனா அது என்ன கை இப்ப ஆராதிக்குமா? சேர்ச்சில ஆராதிக்காது பிசாசு. இப்ப மட்டும் எங்க ஆராதிச்சுமா அல்லேலூயா நான் இந்த குதி குதிப்பேன். அது எப்படி தெரியுங்களா இருக்கும், பொட்டியில இருந்த மாதிரி தான் அங்கேயும் கிடைச்சு சேர்ச்சிக்கு. பிள்ளை அம்மாவுக்கு பிடிக்கும் அந்த பாட்டை பாடு. நானா கச்சேரியை நடத்துறேன், கீபோர்டு போடுங்க, டிராமா போடுங்க, அந்த பாட்டை பாடுவோம். அதை ஏற்றி பாட்டு கொஞ்ச நேரம் ஆராதிச்சு கை தட்டிட்டு உயிரெழுக்கும் போதே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, உயிரே இல்லை, செத்து போன பணமே இருந்துச்சு. இப்ப உண்மையா பணமான பாட்டு பண்ணணுமா? சிலவங்களுக்கு இதெல்லாம் பிரசன்ட் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். சத்தான போயிட்டு கொக்கம்ல பால் சோயாபீன் ஊத்தி, அம்மா சோயாபீன் பிடிக்கும் பாஸ்டர், அம்மா கீழே ஸ்ட்ரா பட்டு ஐயா அது வியோஸ் வாங்கிடா. ஐயா வியோஸா? வியோஸ் வாங்கிவா. வியோஸ்ல அம்மா சாய்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிராண்ட் நல்லா இல்ல, அந்த பிராண்ட் வாங்கிவா. அடுத்த வாட்டி பிராண்ட் மாறுது, கோபியோ. ஏற்கனவே கோபியோ தான் கீழே கிடக்கு, அது இன்னொரு கோபியோ விட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும். யா நம்மளோட சிந்தை, ஆவியானோட சிந்தை அப்படி இல்லை. விழுந்தவனை நல்லா கவனமா கேளுங்க. ஆவியானுடைய வார்த்தை வெளிப்படுத்தல் இருக்குதுன்னா, விழுந்தவனை தூக்கி நிறுத்துறதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஐயா இந்த நாவிலிருந்து இங்க பேசுறவங்க ஒரு ஆளை கூட நான் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன், ஒரு ஆளை கூட சோர்வா பேச மாட்டேன். விசுவாசத்தை பேசுவோம், உற்சாகமா பேசுவோம், முடியும், போங்க ட்ரை பண்ணுங்க. தேவனால் கூட அது ஒண்ணுமே இல்லை. ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். நம்ம வாக்கியம் சிஸ்டர், வாக்கியம். அதுல சந்தேகப்படாதீங்க. நீங்க போட்டிருக்கிற கோல்டு கூட சந்தேகப்படலாம், ஆனா நம்மளுக்கு கடத்த ரட்சிப்ப சந்தேகப்படாதீங்க. நம்ம எல்லாரும் பாக்கியவான். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து அவர் முத்திரையா இடப்பட்டிருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொந்தக்காரா? மாசத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போறவரு. சிலர் ஆவியானவர் எப்படி தெரியுங்க உணர்றாங்க, இந்த வாரம் வந்தாரு 3 வாரமா ஒண்ணுமே காணும்னா நீ உணரல. நீ சப்பாத்திலும் மாமிசத்திலும் நீ மத்த காரியத்துல செஞ்சுட்டு இருந்தா எப்படி உணரல? ஆவியானவர் என்பது தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் அவரை கனப்படுத்துகிறதிலும் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதிலும் உணரப்படுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். கஸ்டம்ல நின்னுட்டு ஆவியானவரே உணரலன்னா கஸ்டம் ஆபீசர் உன்னை நேரா உணர்வை எடுத்து கொண்டு போயிடும். சிலர் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர் நான் சுடு தண்ணி அடுப்புல வச்சிருந்தேன், அது ஆவி இப்படி போனுச்சு, இப்படி ஆவியானவர் இப்படி போவாருன்னு. நான் சொன்னேக்கா நீங்க வாங்க பெரிய குடமா நான் போடுறேன், நீங்க ஒண்ணு உட்காருங்க, அப்புறம் நான் சொல்றேன் ஆவியானவர் எப்படி போவார். ஆவியானவர் என்பது முத்திரையாய் எழுதப்பட்ட தேவ வார்த்தை. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம்.
அல்லேலூயா. நடக்க போகிறது, வர போகிறது, செய்ய போகிறது, நம்ம வாழ்க்கையில காண போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில அங்க 14வது வசனம் பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுறாரு அப்படின்னு ஜனங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பையனுக்கு வந்து கோல்ட் மெடல் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்றான்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த சிஸ்டருக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இவங்களுக்கு டத்திங் பட்டம் கொடுத்துறாங்க, அதனால பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இதெல்லாம் கொடுத்துதான் அவர் இருக்கிறாருன்றத அடையாளம் கொள்றதுக்கு முக்கியமே இல்லை. அதல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும்போது அவர் என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இல்ல ஓகே, யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க, அவர் தம்முடைய சுயமாய் பேசல. ஆவியானவர் எப்படி பேச மாட்டாரு? சில பாசங்களுக்கு தெரியும் டெக்னிக். ஆண்டவர் பேசுறாரு பிரதர், உங்களை ஆண்டவர் உயர்த்த போறாரு. உங்களுக்கு பாருங்க, அடுத்த மாசம் 300 வெள்ளி சம்பளம் ஏற போகுது. ஏன்னா இவர் மூலமா வர வேண்டியது நிறைய இருக்குது, பாசருக்கு. இவருக்கு சொல்ல மாட்டாரு, ஏன்னா இவர் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஹாய் பாய் போயிடுறாரு. சும்மா இதுதான் சொன்னேன், அப்படி இல்லை ஆவியானவர். வசனம் நல்லா பாருங்க, அந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கு? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும். சகல சத்தியத்துக்குள்ளும் தான் பேசுவாரு. சகல சத்தியத்து வசனத்தை விட்டு தேவன் பேச மாட்டாரு. வசனத்தை விட்டு வெளியே போய் பேச மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவன்கிட்ட பேசணும்னா, ஹலோ ஹலோ மாதா, நீங்க தேவன்கிட்ட பேசணும்னா நல்லா கவனமா கேளுங்க. சத்தியத்துக்குள்ள பேசுங்க, தேவனோட வார்த்தையை எடுத்து பேசுங்க, தேவன்கிட்ட பேசுங்க. அப்பா தாவீது இப்படி பாடுறாரு, அப்பா எரேமியா இப்படி சொல்றாரு, அப்பா ஏசாயா புத்தகத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கு, அப்பா ஆதியாகமத்துல இப்படி பேசப்பட்டிருக்கு, அப்பா வரப்போகிற வெளிப்படுத்தல இந்த காரியத்தை வெளிப்படுத்துறது, அப்பாட்ட வார்த்தையை எடுத்து பேசு. அப்பொழுது ஆவியானவர் உன்னோட பேசும். வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும். அப்படின்னா உங்களை ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் தான் நடத்துவார். இப்ப என்ன பாருங்க, எல்லாரும் நான் பேட்மிண்டன் விளையாடுறேன், ஓகேங்களா? என்னோட மேட்சை பார்க்க எல்லாரும் வந்திருக்கீங்க. பேட்மிண்டன் விளையாடுறேன், பாஸ்டரோட மகள். இப்ப நான் கோர்ட்டுக்குள்ள இருந்து விளையாடுனா எல்லாரும் கை தட்டி பசங்க நல்லா அடிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க, ஆமா தானே? நான் போய் வெளியே நின்றுட்டு கோர்ட்ல இருந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் வெளியே போயிருவீங்க. இவர் கோர்ட்டு வெளியே இருக்கிறாரு, நீங்க எல்லாம் வெளியே போயிருவீங்க. நம்ம சத்தியத்துக்குள்ள நின்றாதான் சகல சத்தியத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்துவார். நீ சத்தியத்தை விட்டு வெளியே, தேவ வார்த்தையை விட்டு வெளியே நின்றுக்கிட்டு ஆண்டவரே என்ன நடத்தும், ஆண்டவரே என்ன நடத்தும், பரிசுத்த ஆவியானவரை தள்ளும் அப்படின்னா நீ என்ன காடி அவனை தள்ளி ஸ்டார்ட் பண்றது? நீ சத்தியத்துக்குள்ளே, ஏன்னா அவர் சொல்ற சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சுயமா பேசுகிறவர். நல்ல கவனமா கேளுங்க, சும்மா டூப் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? சில கூட்டம் இருக்கு, டூப் போடுற கூட்டம். ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார். கவனமா இருங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேக்குறீங்களா? இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோ. இயேசு சொல்றாரு,
நீ என்ன துக்கப்படுத்தினா கூட நான் மன்னிச்சிருவேன். கவனம் மவன, உன் நாவு வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு அடக்கிக்கோ. பிசுவாயு பிசு சாத்தைக்கோ உண்மையாயிருது நல்லது. நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே ஆவியானவர் துக்கப்படுத்தின டிபரமா போய் கேளுங்க சொல்லுவாங்க என்ன கிடைக்கும். அவங்களோட நார்மல் பழமொழி. நம்ம வாயில வந்ததெல்லாம் சொல்றோம். ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் இருக்கார், ஆவியானவர் பேசுறார், ஆவியானவர் நடத்துறார், ஆவியானவர். நீ ஆவியானவருக்குள்ள நடந்தீனா சத்திய வசனத்துல நீ காத்துக்கொள்ளுவ. ஆவியானவருக்குள்ள இருந்தார்னா தேவனுக்கு கீழ்ப்படிவ. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை தேடி கீழ்ப்படிந்து அமர்ந்திரு. ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே ஏன் விடுதலை இல்ல பாஸ்டர்? இல்ல பாஸ்டர் சொல்றார், இல்ல உனக்கு விடுதலை வேணுமா ஆவியானவர் இருக்கணும். இப்ப நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே விடுதலையாக்கு விடுதலையாக்கு விடுதலையாக்குன்னு. அவர் வந்துட்டு டேய் எனக்கே அங்க இடம் இல்ல. இயேசு தான சொல்றாரு, எனக்கே இடம் இல்ல. தலை வச்சு சாய்க்கிறதுக்கு என்ன இல்லையா? இயேசுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம். தலை வைக்கிறதுக்கு அவருக்கு இடம் இல்ல. ஆவியானவர் சொல்றாரு, எனக்கே இடம் இல்ல, நான் எப்படி விடுதலையாக்குறது? நான் சொல்றேன், நீங்க விடுதலை ஆகணும்னா, நீங்க எல்லாரும் விடுதலை ஆகணும்னா மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல, மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, வேற யாருமே இல்ல. நீ தான் உன்னை விடுதலை ஆக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தேவகுமாரனுடைய ரத்தத்தோடு நீ விடுதலை ஆக்க முடியும். வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் விடுதலை ஆக்கினார். தேவ ஆவியானவர் விடுதலை கொடுத்தார்னா, தேவகுமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே நம்ம விடுதலை ஆகும். வசனம் நல்லா தெளிவாங்க பாருங்க. வாசிமா, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள், தான் கேள்விப்பட்டது. யார்கிட்ட கேள்விப்பட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட கேள்விப்பட்டாரு? சிலது ஒரு பாஸ்டர் ஏதோ ஒரு வேகத்துல சின்ன ஒரு மிஸ்டேக்கான ஒரு வார்த்தையை சொல்லிடுவார், சரியா? இல்ல சண்டே ஸ்கூல்ல அந்த டீச்சர் ராங்கா ஏதோ ஒரு கதையில செம்சோனுடைய கதையை கொஞ்சம் தவறுதலா சொல்லிட்டாங்க வச்சுங்களேன். அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளை 50 வயசு ஆயிடுச்சு. கவனமா கேளுங்க. அந்த சண்டே ஸ்கூல் பாய், அப்ப பாய் எத்தனை வயசுல இருப்பாரு? சண்டே ஸ்கூல் 10 வயசு வச்சுங்களேன். இந்த பாய் இப்ப 50 வயசு ஆயிட்டாரு. இப்ப அந்த பாய் அதே கதையை சொல்றாருன்னா, அப்ப அந்த பாய்கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு யாரு எங்க படிச்சீங்க இந்த இடத்துல இந்த சமூகம்? இல்ல நான் சண்டே ஸ்கூல் போனேன், சண்டே ஸ்கூல் அப்படிதான் கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? படிக்கிறது இல்ல, தேவ வசனத்தை தியானிக்கிறது இல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறது இல்ல, ஆவியானவருடைய வெளிப்பாடு என்னன்னு நம்மளால உணர முடியாம கேட்ட கதைகளை, கேட்ட விஷயங்களை, கேட்டுக்கொண்டு இருக்கிற காரியத்தை நினைச்சுக்கிட்டு ஆவியானவர் இப்படி எல்லாம் இருக்கிறார் இல்லையா? வசனம் சொல்லுது, அவர் சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டதையும் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை, ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. நான் எப்பயும் இந்த சபையில சொல்லுவேன், வரப்போகிறத பேசுறது யாரா? உங்களை என்ன ரெஸ்டாரண்ட் விட்டுருங்க சாப்பிடுறதுக்கு, ரொட்டி பரோட்டா சாப்பிடுங்கன்னு? ஏன் பிரசங்கயா தேவனோட சபத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? வரப்போகிறத வெளிப்படுத்துறது யாரு? முடிஞ்சு போனத பேசுறது யாரு? அவனுக்கு என்ன இந்த மரியாதை? பிசாசு. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு
அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவின் இடத்திற்கு 13 வாசிக்கிறீங்க. பாவத்தை தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேவன் நம்மளை எல்லா விதத்திலும் அவர் அறிவித்து நம்மளை வழி நடத்துவார். கடைசியா பாருங்க, யோவான் 14:7-8 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறது உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்து, நல்லா கவனமா கேளுங்க, ஆவியானவர் கூட இருந்தார்னா, ஆவியானவர் நடத்துறாருன்னா, அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரா? அவர் வந்து பாவத்தை குறித்து, ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆவியானவர் வந்தா என்ன பண்ணுவாரா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ போகிறது என்னதென்று அவர் உணர்த்துவார், கண்டிப்பார், சொல்லுவார், கைவிட மாட்டார், தூக்கி வீசிட மாட்டார். அவர் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவது தான் ஆவியானவர். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆவியானவர் சபைக்கு வந்தீனா, தேவனை தேடினா, ஆவியானவர்கிட்ட வந்தீனா, அவர் நிச்சயமாக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி உன்னை அதிலிருந்து விடுதலையாக்குவார். அதான் ஆவியானவர். பாவத்தை குறித்து அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னு? சில கூட்டம் இன்னும் சொல்லிட்டு இருக்கு, பசங்க நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இல்ல தெரியுங்களா? ஏன்னா இயேசு நம்மளுக்கா நியாயம் ஆயிட்டாரு. அவர் எல்லாம் நம்ம நேரா 307 காணா போச்சாரு. நீங்களா 370 அவ்வளவுதானா? அதுக்கு இன்னொன்னு போச்சு. அந்த ஃளைட்ல தான் நீங்க போறீங்க, எங்க காணா போவீங்க தெரியாது, நீங்க போகவே முடியாது தெரியுமா? நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. நான் இப்படி சொல்றேன், வீட்டுக்கு போனா நீங்க தட்டுற யூடியூப்ல அப்படி சொல்றாங்க. இல்ல, நம்மளுக்கு இல்ல. உங்களுக்கு சீக்கிரம் நம்ம எல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம். கொஞ்சம் சிரிச்சு, கொஞ்சம் அழகா, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேசிட்டாங்கன்னா அப்படியே நம்பிடுறீங்க. பாசம் சொல்ற அப்படியே தேனா கொட்டுது. நம்பாத, நீ நம்பினா கால் வெட்டிடுவான். நம்பாத. பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேசல, பாவத்தை குறித்து கண்டித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம் என்பது என்னது? யாரு? நம்மதான் உலகத்தை சுமந்துகிட்டு இருக்கிறோம், உலகத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் போனு, சொந்த போனு ஹேக் பண்றாங்க? எத்தனை சொந்த உங்க போனு, உங்க பின்கோடு, அது சிலர் நம்பர் வைக்காம கம்ப்ளைண்ட் வைக்குது. பழைய சாக்லேட் வச்சு கை நாட்டு. உங்க சொந்த போனு, சொந்த இமெயில் அட்ரஸ், சொந்த ஐடி, எத்தனை ஸ்கேம் வருது? ஹேக் பண்ணிடுற. ஹேக்னா தெரியாதுல்ல? உங்களுடைய டேட்டா எல்லாம் அவன் சுமந்துக்கிட்டு போறான். ஆனா நீங்க என்னன்னா அதே திருடுறான், அந்த டாட்டாவை திருடுற பிசாசு உன்னோட ரட்சிப்பை திருட முடியாது, உன்னை ஏமாற்ற முடியாது, உன்னை வஞ்சிக்க முடியாது, உன்னை சோர்வுபடுத்த முடியாது, உன்னை பின்தங்க வைக்க முடியாது, உன் ஆவியை சோர்வுபடுத்த முடியாது, உன் விசுவாசத்தை குழப்ப முடியாது, உன்னை திருப்பியுமா போய் பாவம் செய்ய வைக்க முடியாது. இதெல்லாம் விட்டு நீ விடுதலை ஆகிறதுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. யார் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க இடத்துல தேவ சத்திய வசனங்கள் இருக்கு. யார் இடத்துல தேவ சத்திய வசனங்கள் இருக்கோ அவங்க இடத்துல நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இங்க பார்த்த, பரிசுத்த அங்க பார்த்த, பரிசுத்த ஆவியானவர் இப்படி பார்த்த அப்படிலாம் என்கிட்ட பேசாத. பரிசுத்த ஆவியானவர் பேசின வசனங்களை என்கிட்ட எழுதுவோம். சிலது சிலவங்க ஆவியானவர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர். என்ன பேசினாரு? ஆவியானவர் சொன்னாரு, டைலா மடியில செம்சனை படுக்க வச்சாங்க. ரலியா சொன்னாலாம், உனக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கு எப்படி அப்படின்னு. ஆவியானவர் டலிலா மூலியமாவா பேசுவாரு? ஏதோ ஒண்ணு புரிஞ்சுச்சுல. ஆவியானவர் டலிலா வச்சா பேசுவாரு, கால்கேட் வச்சு பேச மாட்டாரு. யா வசனம் எவ்வளவு இருக்கியா? இயேசு சொன்னாரு, கெத்செமனே தோட்டத்துல வருவாங்க, சோதனைக்குள் உட்படாதபடி நீங்க என்ன பண்ணுங்க. அது ஆவியானவர் பேச மாட்டார். ஏன்னா கஷ்டம் 5 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ண. டலிலா மடியில தூங்குறதா ஓகே. அவன் காது நோண்டுவா கயிறு இல்லையா? அதான் மாமிச பிரகாரமா பேசும்போது தெரிஞ்சது இந்த ஆவியானவர் இல்ல, இந்த குப் போடுறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் பேசினார்னா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தும். ஆமென். எழுந்து விடமா நம்ம திரும்ப ஆராதனைக்கு கடந்து போவோம். நல்ல கவனமாய் தெளிவுள்ளவர்களா இருங்க. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர்.